Did you know friends, ஒரு சிங்கிள் ஸ்பீசிஸ் டிஸப்பியர் ஆச்சுன்னா அது என்டையர் எக்கோசிஸ்டத்தோட பேலன்ஸையே டிஸ்டர்ப் ஆகும். அப்படின்னா எப்படி இந்த ஸ்பீசிஸ்லாம் அழியாம கன்சர்வ் பண்றது, ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு ரெண்டு ஹெட்டிங்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்சைட் டு கன்சர்வேஷன், செகண்ட் ஒன் எக்ஸைட் டு கன்சர்வேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இன்சைட் டு கன்சர்வேஷன். இங்க பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை அது வாழ்ற இடத்துலயே போய் அதை ப்ரொடெக்ட் பண்றது தான் இன்சைட் டு கன்சர்வேஷன். ஆன் சைட்னு கூட சொல்லலாம். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டைகர் அதோட எண்ணிக்கையில குறைஞ்சிட்டு இருக்குன்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அது வாழற ஃபுல் எக்கோசிஸ்டத்தையே ப்ரொடெக்ட் பண்றது. எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்டையே நம்ம ப்ரொடெக்ட் பண்றது தான் இன்சைட் டு கன்சர்வேஷன். நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ் இது எல்லாமே இன்சைட் டு கன்சர்வேஷன்ல தான் வரும். இப்போ நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோஸ்பியர் இது மூணுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தா, நேஷனல் பார்க்ல வந்து அனிமல்ஸோட நேச்சுரல் ஹோமை அப்படியே ப்ரொடெக்ட் பண்றது. அங்க வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் லைக் மரம் வெட்டுறதோ ஹண்டிங் பண்றதோ இங்க வந்து நாட் அலோடு. ஆனா இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இங்க வந்து என்னன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் லிமிட்டடா அலோ பண்ணுவாங்க. பயோஸ்பியர் ரிசர்வ் இது வந்து ரொம்ப பெரிய ஏரியா. இங்க அனிமல்ஸ், பிளான்ஸ், அதோட என்வரான்மெண்ட் அண்ட் பீப்புளோட லைஃப் எல்லாத்தையும் பேலன்ஸா ப்ரொடெக்ட் பண்றது தான் இது இன்சைட் டு கன்சர்வேஷன். செகண்ட் ஒன் எக்ஸைட் டு கன்சர்வேஷன். இப்போ எக்ஸைட் டு கன்சர்வேஷன் என்னன்னா, இப்போ ஒரு அனிமல் அதோட எண்ணிக்கையில குறைஞ்சிட்டு இருக்கு, அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், என்டேஞ்சரா போயிட்டு இருக்கு. இப்போ அதை அதோட நேச்சுரல் ஹேபிடேட்ல வளர்க்காம அதை வெளியே எடுத்துட்டு வந்து அதை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்பெஷல் கேர் கொடுத்து வளர்க்கறது தான் எக்ஸைட் டு கன்சர்வேஷன். ஜூ, பொட்டானிக்கல் கார்டன், சீட் பேங்க், கிரையோ பிரிசர்வேஷன் இது எல்லாமே எக்ஸைட் டு கன்சர்வேஷன்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் ஜூ. இங்க என்டேஞ்சரா போயிட்டு இருக்கிற அனிமல்ஸை ஸ்பெஷல் கேர் கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் பொட்டானிக்கல் கார்டன். இது ஒரு எக்ஸைட் டு கன்சர்வேஷன். இங்க வந்து என்னன்னா என்டேஞ்சரா போயிட்டு இருக்கிற பிளான்ஸை அதோட எண்ணிக்கையில அதிகப்படுத்துறதுக்காக ஒரு சில மைக்ரோ டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி அங்க வந்து வளர்ப்பாங்க. எக்ஸாம்பிள் டிஷ்யூ கல்ச்சர் அந்த மாதிரி. தேர்ட் ஒன் சீட் பேங்க் மூலமா எப்படின்னா இது என்டேஞ்சர் ஸ்பீசிஸோட சீட்ஸோ இல்ல இம்பார்ட்டன்ட் பிளான்ஸோட சீட்ஸோ ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற ஒரு இடம். ஃபோர்த் ஒன் கிரையோ பிரிசர்வேஷன். இங்க ஒரு சில பிளான்ஸோட செல்ஸ் அல்லது வெரி ரேர் பிளான்ஸோட சீட்ஸை லோ டெம்பரேச்சர்ல ப்ரிசர்வ் பண்ற இடம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இந்த பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்றாங்க இன்சைட் டு கன்சர்வேஷன் மூலமா, எக்ஸைட் டு கன்சர்வேஷன் மூலமா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.